வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி பாட்சோறு செய்ய போகிறேன். இதுக்கு நான் சிவப்பு பச்சை அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி கொண்டு வந்து ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதோட 2 வெள்ளைப்பூடும் போட்டிருக்கேன். நீங்கள் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டதை நான் வீடியோ எடுக்கலை. நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி போட்டு வேக விடலாம். அரிசி வேக விடுற மாதிரி வேக விடுங்க. அதுக்கு வேகம் மட்டும் நாங்கள் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கொள்வோம். நான் ஒரு முழு தேங்காவை எடுத்து திருவி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சம்பல் செய்கிறதுக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா கொதிக்குது. அது கொதித்த பிறகு தண்ணி நல்லா வெந்து வற்றி வர வேணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா அரிசியும் வெந்திருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு சொட்டும் இருக்காது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், தண்ணி இல்லை. இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளுவோம். இது உடலுக்கு நல்லது. தேங்காய் பால் என்றபடியால் குளிர்மையாக உடலை வச்சுருக்கும். இலங்கையில் இதை வாரத்துக்கு ஒரு முறை பெரும்பாலான வீடுகளில் செய்கிறது வழக்கம். பாருங்கள், அரிசி சோறு உடையாமல் இதை கிளற வேண்டும். கிளறி நல்லா கொதிக்க விட வேண்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் வச்சுருந்து நீங்கள் இறக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ஒரு தட்டில் கொட்டி கட் பண்ணி கொள்ளலாம். ஸ்கொயர் ஷேப், அல்வா ஷேப்பில் கட்டி கொள்ளலாம். நான் இன்றைக்கி ஷேப்பில் எடுக்கலை. நான் அதனால் ரைஸ் குக்கர்லேயே வச்சுருந்தனால நல்லா கட்டி ஆகிட்டு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சம்பல் வாழைப்பழம் வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி அது 2ஐயும் வச்சு சாப்பிட்றேன். நல்ல ருசி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.